நண்பர்களே வணக்கம். இப்போ ஒரு இடம் பார்க்கறதுக்காக வந்திருக்கோம். ஒரு 25 சென்ட். இது வந்து புளியம்பட்டி டு நம்பியூர் ரோட்டில் இருக்குங்க. புளியம்பட்டி டு நம்பியூர் ரோடு. இந்த கம்பெனி பாருங்க, இது ஆம்ஸ்ட்ராங் ஸ்பின்னிங் மில்லு. இது கொஞ்சம் ஃபேமஸான ஸ்பின்னிங் மில் ஆம்ஸ்ட்ராங். அங்கிருந்து இப்படி திருப்புறங்க. அங்கிருந்து அந்த ஆம்ஸ்ட்ராங் ஸ்பின்னிங் மில்லிருந்து நம்பியூர் நோக்கி நம்ம போறோங்க. போற வழி இது. இங்க வந்து ஒரு 25 சென்ட் விற்பனைக்கு வந்திருக்குங்க. 25 சென்ட். இது வந்து புளியம்பட்டியிலிருந்து நம்பியூர் போற வழிங்க. புளியம்பட்டியிலிருந்து நம்பியூர் போற வழி. இங்க வந்து இந்த அத்திக்கடவு தண்ணி எல்லா பக்கம் வந்திருக்கனால இதெல்லாம் கொஞ்சம் நல்ல செல்வாக்கா இருக்கு. விவசாய பூமிக்கு செல்வாக்கா இருக்கும். இந்த ஊர் பேர் வந்து லாகம்பாளையம் வாங்க முன்னாடி இந்த பக்கம். இப்ப நம்ம பாக்குற இடம் வந்து மீன்காரன் பாளையம் வாங்க. ஒருவேளை ஒரு காலத்துல மீன் நிறைய இருந்திருக்குமே என்னமோ. ஒருவேளை மீன் விற்கிறவர் இங்க இருந்திருக்கலாமா என்னமோ தெரியல. இந்த ஊர் பேர் மீன்காரன் பாளையம். பாருங்க, இது வந்து ஜங்ஷனா, இது பஸ் ஸ்டாப். ஏடிஎம் இருக்குது. இங்கிருந்து வலது பக்கம் திரும்புறோம். மீன்காரன் பாளையம் கிளைன்னு போட்டுருக்கு பாருங்க. அத்திக்கடவுக்காக போறோம்னாங்க. நீர் தேடி போவோம், இல்லையேல் வேறு ஊர் தேடி போவோம், தேடும் நிலை வரும்னு போட்டிருக்காங்க. வேறு ஊர் தேடி போக நேரும்னு. ஆனா இப்போ அத்திக்கடவு தண்ணி வந்ததுனால இப்ப நல்லா செல்வாக்கா இருக்குது இந்த பகுதி. இங்க எல்லா குளம் குட்டையில ஊரா தண்ணி விட்டுட்டாங்க. அதனால செல்வாக்கா இருக்குதுங்க. இங்க ஒரு 25 சென்ட் பூமி. இப்ப நான் வந்து புளியம்பட்டியில நம்பியூர் ரோட்ல வந்து இந்த மீன்காரம் பாளையத்திலிருந்து ஆம்ஸ்ட்ராங் கம்பெனிலிருந்து கொஞ்சம் முன்னாடி வந்து இதுல ஒரு 2 கிலோமீட்டர் போகணுங்க. இந்த தார் ரோட்லயே போனோம்னா ஒரு 25 சென்ட்டுங்க. ரோட்ல இருந்து 2வது சைட்டுங்க. அதாவது இது ஃபார்ம் ஹவுஸா வாங்கிக்கலான்னு வைங்களேன். ஒரு 25 சென்ட் விற்பனைக்கு வந்திருக்கு. பார்ட்டி சென்ட் 1 லட்சம் சொல்றாங்க. கொஞ்சம் ஊரடியிலே போகுதுங்க இது. ஆனா கொஞ்சம் குறைச்சு கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நீங்க இடத்த பாருங்க, அப்புறமா முடிவு பண்ணலாம். கொஞ்சம் அனுசரிச்சு கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அவர் கொஞ்சம் டைட்டு, கொஞ்சம் ஏதோ ஹாஸ்பிட்டல் செலவுன்னு சொன்னாரு. நம்ம கொஞ்சம் நேரில் பேசும்போது கொஞ்சம் குறைச்சு கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்குதுங்க. இங்க பாருங்க, இது வந்து அத்திக்கடவு ஸ்கீம் தண்ணிங்க. இது அத்திக்கடவு தண்ணி வந்துட்டு இருக்குது. இங்க பாருங்க, இது ஒரு பறவை நீர்க்காகம் நினைக்கிறேன். இருங்க, அப்படியே இருங்க. நீர்க்காகம் பாருங்க, எவ்வளவு ஏசுநாதர் சில மாதிரி கொண்டிருக்கு பாருங்க. சூப்பரா. டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம். நாம இப்போ ஒரு இடம் பார்க்க தான் வந்திருக்கோம். இடத்த பாக்குற வேலையை மட்டும் வைப்போம். மொத்தம் 25 சென்ட். இது மீன்காரம் பாளையத்துல இருந்து ஒரு 2 கிலோமீட்டர் வருங்க. இப்போ நம்ம ஏற்கனவே சொல்லுவோம், எப்பவுமே எதிர்காலத்துல கண்டிப்பா ஒருத்தருக்கு விவசாய பூமி நிச்சயமா வேணுங்க. ஏன்னா இன்னைக்கு உணவு, மருந்து இல்லாத உணவு யாருக்குமே கிடையாது. எல்லாமே மருந்து. உணவு மருந்தாச்சு. சாப்பிட்ற நாமளும் மருந்து சாப்பிட வேண்டியதா போச்சு. ஏன்னா மருந்து போட்டுதான் விளைவிக்கிறோம். அதனால மருந்து போட்டுதான் வாழ்க்கையும் வாழ வேண்டியதா இருக்குது. அதனால நிச்சயமா ஒவ்வொருத்தருக்குமே ஒரு குறைந்தபட்சம் ஒரு 20 சென்டோ 10-15 சென்டோ நம்ம வீட்டுக்கு தேவையானதை விளைவிக்கிறதுக்கு கொஞ்சம் இடம் வேணும். அப்படி ஒரு இடம் வேணும்னா நம்ம எங்கேயாவது சிட்டிக்குள்ள வாங்கணும்னா கண்டிப்பா சென்ட் 2 லட்சம் 3 லட்சத்துக்கோ இல்ல 4 லட்சத்துக்கு கம்மியா கிடைக்காது. கொஞ்சம் கிராமப்புறங்களை தேடி வாங்கலாம். அதுவும் இந்த மாதிரி ரோட்டோரமா வாங்கிட்டோம்னா இங்க வீடு கட்டிட்டு ஒரு சின்னதா ஒரு ஃபார்ம் ஹவுஸ் மாதிரி பண்ணிக்க முடியும். அப்படி ஒரு இடம் தான் இது. போற வழி இது வந்து மீன்காரம்பாளையத்திலிருந்து தெற்கு சைடா நம்ம வர்றோங்க. இது வந்து சேவூர் போற வழி. மீன்காரம்பாளையத்திலிருந்து சேவூர் போற வழிங்க. இது போற வழி பூரா பாருங்க, எல்லாமே ரோட்டோரமா வீடு கட்டியிருக்காங்களா. ரோட்டுக்கு பின்னாடி பூரா தோட்டம். அழகா வாழ்றாங்க பாருங்க. இங்க ரோட்டோரமா வீடு, பின்னாடி தோட்டம் பாருங்க. இப்ப வீடு இருக்குது, பின்னாடி பாருங்க தோட்டம். எவ்வளவு அழகா வாழ்றாங்க பாருங்க. இது ஒரு அழகான வாழ்க்கை தானே. ஓரளவுக்கு நல்லா தொழிலும் செஞ்சுட்டு பிசினஸும் நல்லா பண்ணணும், தோட்டமும் வச்சிருக்கணும். அப்பதான் நல்லாவும் இருக்கும். ஏன்னா எதிர்காலத்துல கண்டிப்பா கோடீஸ்வரங்க நிறைய பேர் உருவாவாங்க. ஆனா நோய் இல்லாம இருக்கிறவங்க உண்மையான கோடீஸ்வரனா இருப்பான். நீங்க கவனிச்சு பாருங்க. நிறைய பணம் இருந்தா கூட உடல்ல ஒரு நோய் இருந்துச்சுன்னா என்ன ஆயிருது. நான் ஏதோ இந்த இடம் வாங்குறதுக்காக ஏதோ பேச நினைச்சுக்க வேண்டாம். ஜஸ்ட் இது சொல்றேன். இந்த இடம் வாங்கினாலும் சரி வாங்காட்டியும் சரி, அதெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லை. பாக்கலாம் வாங்க. பாருங்க, சிவனையும் ஆட்டம் மேய்ச்சிட்டு இருக்கிறாரு. ஒருத்தர் ஓடுறாரு பாருங்க, ஜாலியா வாழ்றாரு பாருங்க. இவனுங்கடா வந்தா நினைச்சிருப்பாரு அவரு. மீச வேறுங்க பயங்கரமா வச்சிருக்காரு. ஆள் போயிட்டாரு. அப்படி லைன் பாருங்க, அவருக்கு போயிட்டாரு பின்னாடி. சரியான மீசுக்காரா இருக்காரு. ஆடு ஓட்டிட்டு போறவருங்க. இது வந்து மீன்காரம்பாளையத்துல இருந்து ஒரு 2 கிலோமீட்டர்ல சேவூர் போற வழியில இருக்குங்க. இது ரோட்ல இருந்து 2வது சைட்டுங்க. இங்க பூராமே தோட்டமும் பாருங்க. டேங்க் இருக்கு பாருங்க, தண்ணி டேங்க்.
இதுலேருந்து நம்ம லெஃப்ட் எடுக்கிறோங்க. இது ரோடு பேஸுங்க. ரோடு பேஸ் இது லெஃப்ட் எடுக்கிறோம். பார்த்துக்குங்க. இது தடங்க. இது தடம். இது வந்து 30 அடி ரோடுங்க. 30 அடி ரோட்டில் 2வது சைட்டுங்க. 100க்கு 100ங்களாமா. 100க்கு 100. 100 அடி அகலம், 100 அடி நீளம். லைன்லேயே இருங்க அப்படியே. இது தார் ரோடுங்களா? இது தார் ரோடு. பக்கத்தில் வீடு இருக்காங்க. இதுதான் நம்ம சைட்டுங்க. மொதல் சைட்டு ஒன்று இருக்குது. மொதல் சைட்டு அடுத்தது 2வது சைட்டு. இது 100க்கு 100 சென்ட் 1 லட்சம் சொல்கிறாங்க. பக்கத்தில் கலக்கா போட்டிருக்காங்க பாருங்க. அந்த பக்கம் வீடு ஆகிட்டு இருக்கு பாருங்க. வீடு ஆகிட்டு இருக்கா? இது நம்பியூருக்கு 10 கிலோமீட்டருங்க. புளியம்பட்டிக்கும் 10 கிலோமீட்டர். புளியம்பட்டி இருக்கு இல்லையா, பஸ் ஸ்டாண்ட்லேருந்து 10 கிலோமீட்டரு. அங்கே ஒரு வீடு இருக்குது பாருங்கள். நல்லா இருக்குதுங்க. பூமி நல்லா இருக்குது. இப்போ இந்த பக்கம் பூரா கடலக்கா, நிலக்கடலை ஓட்டிருக்காங்க. அந்த பக்கம் ஓட்டி போடுறது எப்படி இருக்கு பாருங்க. மண் கரும்பு சக்கரை மாதிரி இருக்குது மண். இது யாருக்காகனா சின்னதாக விவசாயம் பண்ணணும், குட்டி விவசாயம் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்காக. இது 30 அடி ரோடுங்க. இது 30 அடி பாதை. இது 30 அடி ரோடு விட்டுருக்காங்க. தண்ணி டேங்க் இருக்குது பாருங்கள். ஆட்கார் வந்துட்டார் வருங்க. ரொம்ப பூமி நல்லா இருக்குது. தாராளமாக வாங்கலாங்க. பார்த்துக்குங்க. இதுதான் பூமி. அந்த பக்கம் கடலக்கா போட்டிருக்காங்க. இந்த பக்கம் அதான் கடலக்கா, நிலக்கடலைங்கிற கடலக்கா போட்டிருக்காங்க. இது வந்து நம்பியூர்லேருந்து ஒரு 10 கிலோமீட்ரு, புளியம்பட்டியிலேருந்தும் 10 கிலோமீட்ரு. தாராளமாக புளியம்பட்டி நம்பியூர் பகுதியில் இருக்கிறவங்க வாங்கினாலும் வாங்கலாம். எந்த ஊர்லேருந்து வாங்கினாலும் இங்கே ஒரு கம்பி வேலி போட்டு போயிட்டால் இது ஒரு நல்ல காசு ஆகும். இப்போ விலை 1 லட்சம் சொல்கிறாங்க சென்ட். 25 சென்ட் 25 லட்சம். கொஞ்சம் அனுசரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்புறம் ரோட்டு மேலேயே இருக்குது பாருங்க ரோடு. இதான் ரோடுங்க. இந்த தனி டேங்க் தான் ரோடு. நல்லா இருக்குது. ரொம்ப பூமி ரொம்ப நல்லா இருக்குது. தாராளமாக வாங்கலாம். 25 லட்ச ரூபா நல்ல இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருக்குது. ஏன்னா எல்லாமே பூராமே வெள்ளாமை காடுங்க. இது வருங்க வெள்ளாமை இதுவும் வெள்ளாமை வச்சுருக்கேன். வெள்ளாமை போட்டிருக்காங்களா? இந்த பக்கம் அதான் விவசாயம் நல்லா பண்ணியிருக்காங்க பாருங்க. மண் எப்படி இருக்குன்னு பாருங்க. அதாவது செம்மண் பூமிமாங்க. பொன் விளையும் பூமிமாங்க. செம்மண் பூமியை பொன் விளையும் பூமியே தான். வீடு கட்டுறதுக்கு மண் வச்சுருக்காங்க. அது நிழல் இருக்குன்னு பாருங்க. அதனால் தாராளமாக வாங்கலாம். தேவைப்படுறவங்க கான்டாக்ட் பண்ணுங்கள். நன்றி நன்றி நன்றி.